பைத்தான் ப்ரோக்ராமில் பாருங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி அடிஷன் பண்ணுறது, அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 வேல்யூ எடுத்துங்க. A = 20ன்னு ஒரு வேல்யூ எடுத்துருக்கேன், என்ட்ரு கொடுத்துருங்க. அடுத்து B = 10ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுனா சம்முன்னு கொடுத்துங்க, இல்லைன்னா ஆடுன்னு கொடுத்துங்க. ஆடுன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் A + B, இது உங்களுக்கு தெரியும், ரெண்டையும் ஆட் பண்ணுறது. அதாவது ஆடு கொடுத்தீங்கன்னா ஏயும் பியும் ஆட் பண்ணி இதில் இருக்கும், ஆடில் இருக்கும். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் ஈக்குவல் A - B. அப்போ ஏயும் பியும் மைனஸ் பண்ணி எஸ்யும் பியில் இருக்கும், சப்பில் இருக்கும். அதுமாதிரி மல்டிப்ளிகேஷன் MULன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ADDங்கிறது வேரியபிள் நேமு, சப்புங்கிறது வேரியபிள் நேமு, அது ஏங்கிறது வேரியபிள் நேமு, பிங்கிறது வேரியபிள் நேமு, அதே மாதிரி MULங்கிறது வேரியபிள் நேமு. ஈக்குவல் டு என்ன கொடுத்துட வேண்டியது, A * Bன்னு கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம், A = 20ன்னு சொல்லி ஒரு இன்டிஜர் வேரியபிள் கொடுத்துருக்கோம். B = 10ன்னு ஒரு இன்டிஜர் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அந்த ஏயும் பியும் ப்ளஸ் பண்ணி எதில் இருக்குது, ஆடில் இருக்குது. அதே மாதிரி ஏயும் மைனஸ் பண்ணி எதில் இருக்குன்னா சப்ட்ராக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஏயும் பியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி MUL இருக்குது. இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஆன்சர் வேணும். ஆன்சர் வர்றதுக்கு பிரிண்ட் கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்கணும், இந்த ஆட் வேல்யூஸ்ன்னு சொல்லி கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு செமிகோலன் கொடுத்து கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டா கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுங்க. சாரி, இங்கே கொட்டேஷன் கொடுக்கணும். கொட்டேஷன் தான் எடுத்துக்கோம். கொட்டேஷன் கொடுத்துன்னு அதே கொட்டேஷனை இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா, கொட்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு கமா கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேமும் மென்ஷன் பண்ணிடுங்க, ஆடு. அப்போ இந்த இடத்துல ஆடினுடைய ஆன்சர் வந்துடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? பிரிண்ட்டு கொட்டேஷனுக்குள்ளே இந்த ஆட் வேல்யூ எஸ்ன்னு சொல்லி வந்திருக்கும். ஒரு கோலன் பக்கத்தில் 20, 10, 30 சொல்லி ஆன்சர் வரும். அதே மாதிரி பிரிண்ட்டு கொட்டேஷனுக்குள்ளே டபுள் கோட்டும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்டு வேணாலும் கொடுக்கலாம். இப்போ டபுள் கோட்டே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த சப்ட்ராக்ஷன் வேல்யூ இஸ் செமிகோலன் கொடுத்துங்க. கொட்டேஷனை க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி கொட்டேஷன் தான் இருக்குது, முன்னாடி கொடுத்தது. ஒரு கமா கொடுத்துட்டு SUBன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது என்ட்ரு கொடுத்துங்க. பிரிண்ட்டு கொட்டேஷனுக்குள்ளே இது வேணால் சிங்கிள் கோட்டு கொடுத்து போகும், சிங்கிள் கோட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த MUL மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இஸ் கோலன் கொடுத்துருங்க. ஒரு கமா கொடுத்துட்டு MULன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இதுதாங்க ப்ரோக்ராமிங். A = 20 ஒரு இன்டிஜர் வேல்யூ ஏயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 20ன்னு வேல்யூ. பியில் ஒரு 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, ஆடில் போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, சப்பில் போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, MUL ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? அது மூணையும் பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜஸ்ட்டு போய் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். வந்துருச்சு பாருங்கள். இந்த ஆட் வேல்யூஸ் சொல்லி 30 வந்துருச்சு, 20, 10, 30. இந்த சப்ட்ராக்ஷன் வேல்யூஸ் 10ன்னு வந்துருச்சு, ஏன்னா 20 மைனஸு 10 வேல்யூ வந்துருச்சு. இந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் 200, இல்லை 20யும் 10யும் பிறகுன்னா 200. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஒரு கால்குலேஷனை என்ன செஞ்சலாம், பைத்தனில் பண்ணி பார்க்கலாம்.